ஹாய் உறவுகளே! KFCல கிடைக்கிற சிக்கன் பாப்கார்ன் தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளு, 1 ஸ்பூன் மிளகாய் தூளு, அப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூளு, அப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் எலுமிச்சை பழத்தில 1/4 ஸ்பூன் தான் புழிஞ்சிருக்கேன், ரொம்ப புளியல. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் பெரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரம் எடுக்கணும். அதில 1 கப்பு மைதா மாவு, 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு இது 2யும் போட்டுட்டு, இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு மட்டும் கொஞ்சோண்டு போடணும். அப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் 2யும் போட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணி கெட்டியே இல்லாம நல்லா தண்ணியா கரைச்சி வச்சுக்கிறணும். எப்படி கரைக்கணும்னா, நான் கரைச்சி காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி இருக்கணும். அப்புறம் நம்ம ஆல்ரெடி பெரட்டி வச்சிருக்க அந்த சிக்கன அதோட போட்டு பெரட்டிக்கிறணும். பெரட்டிட்டு இதில நான் முட்டை ஆட் பண்ணல. முட்டை ஆட் பண்ணா உதிரி உதிரியா கொட்டும். அதனால முட்டை சாப்பிடாதவங்க கூட இத சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாவும், கிரிஸ்பியாவும் இருக்கும். அப்புறம் ஒரு பிளேட் எடுத்துட்டு அதில 2 கப்பு மைதா மாவு எடுத்து அது நல்லா பிளேட் பூரா பரப்பிட்டு, நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்க இந்த சிக்கன இதோட போட்டு நல்லா பெரட்டிறணும். அப்புறம் மாவு ரொம்ப ஓவரா இல்லாம இருக்கிறதுக்கு நான் சல்லடையில இந்த சிக்கன எடுத்து தனியா சலிச்சிருக்கேன். அப்பதான் மாவு ரொம்ப இல்லாம எண்ணெயில இது இல்லாம நல்லாயிருக்கும். அந்த கடையில கிடைக்கிற KFC மாரியே கிடைக்கும். அதுக்கப்புறம் சட்டிய அடுப்புல வச்சு நல்லா எண்ணெய காய வச்சுட்டு, இந்த சிக்கன போட்டுட்டு உடனே திருப்பாம ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் தான் பெரட்டி போட்டு எடுத்தோம்னா, இன்னமான கிரிஸ்பியான KFC பாப்கார்ன் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாய் கைஸ்.